வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். லட்சுமி அவர்கள் எழுதிய இதோ ஓர் இதயம். அத்தியாயம் 3. கடிதத்தில் கண்டிருந்தபடி சண்முகம் பஸ் நிலையத்தில் இறங்கியதும் எதிரே இருந்த வெற்றிலைப்பாக்கு கடையை நோக்கி மெல்ல நடந்தான். டாக்டர் ஐயா தானே? விசாரித்த குரலை கேட்டு திரும்பி பார்த்தான். எண்ணெயிட்டு படிய வாரியிட்ட கிராப்பு முடி, ஆவலில் துருத்துருத்த கண்கள், முழங்காலுக்கு கீழே தொங்கிய வேட்டி, ஓரம் கிழிந்து போன ஆனால் சுத்தமாக துவைத்து காய வைத்த சட்டை என்ற கோலத்தில் 14 வயது சிறுவன் ஒருவன் இடக்கை விரல்களால் சட்டை பித்தானை திருகிக் கொண்டு புன்னகையுடன் நின்று கொண்டிருந்தான். தன்னை சந்திக்க வந்துள்ள தணிகாச்சலம் என்னும் நபர் அவன்தான் என்று உணர்ந்தபோது சண்முகத்திற்கு ஒரு சிறு ஏமாற்றம். ஊர் பெரியவர்களில் யாராவது வந்திருப்பார்கள் என்று தான் அவன் எண்ணிக்கொண்டிருந்தான். நான் பெட்டியை தூக்கிக்கிறேன். கையை நீட்டி ஆவலுடன் அதை வாங்கி கொண்டான் தணிகாச்சலம். டாக்டர் ஐயாவுக்கு உதவியாக இருக்கணும்னு கமிட்டியிலே என்னைத்தான் நியமிச்சு இருக்காங்க. சிறுவன் குரலில் பெருமை தொனித்தது. பெட்டியை தலை மீது வைத்து கொண்டு அவன் முன்னால் நடந்தான். மருத்துவமனை ஊருக்கு சற்று ஒதுக்குப்புறமான இடத்தில் அமைக்கப்பட்டு இருந்தது. அதற்கு சிறிது தொலைவில் வைத்தியர் வசிக்க என்று கட்டப்பட்டு சிறிய வீடு இருந்தது. குறுக்கு பாதைகளில் புகுந்து தென்னந்தோப்பின் ஒற்றையடை பாதையில் நடந்து கொஞ்ச நேரத்தில் மருத்துவமனையை அவர்கள் அடைந்து விட்டனர். சண்முகம் அதன் வெளிப்புறத்தை வியப்புடன் பார்த்தபடி நின்றுவிட்டான். உண்மையில் அவன் அவ்வளவு பெரிய மருத்துவமனையை கிராமத்தில் எதிர்பார்க்கவில்லை. சற்று முன்னர் தோய்ந்து போன அவனது உணர்வுகள் சட்டென நிமிர்ந்து கொண்டன. உள்ளத்தில் உற்சாகம் குமிழிட்டு பொங்கியது. அத்தனை பெரிய மருத்துவமனையில் தலைவன் என்ற பதவியில் அவன் சாதிக்கப் போகிற அற்புதங்கள் சடிதி பொழுதில் கற்பனையில் விரிந்து கொண்டு வேகமாக ஓடவே அவன் பூரித்து போய் விட்டான். அது ஆஸ்பத்திரிங்க. உங்களுக்கு கொடுத்திருக்கிற வீடு அதோ அந்த வேப்ப மரத்திற்கு அப்பாலே தெரியுதே, அது தானுங்க. நினைவுபடுத்திய தனியாச்சலம் வேகமாக நடந்தான். காதலியை பிரிய மனமில்லாத காதலனை போல் அந்த கட்டடத்தை ஆசையுடன் பார்த்து நின்ற சண்முகம் பெருமூச்சுடன் மேலே நடந்தான். அவன் எதிர்பார்த்ததை விட ஒருபடி மேலாக அமைந்திருந்தது அவன் வசிக்க கொடுக்கப்பட்டு இருந்த வீடு. நிலத்திற்கு பஞ்சமில்லாத இடம். சதானந்தத்தின் செங்கல் சூளையில் கற்களுக்கு குறைவு இருக்கவில்லை. மருத்துவமனையை கட்டி முடிக்க பொறுப்பேற்று கான்ட்ராக்டர் வைத்தியரின் வீட்டையும் நன்றாகவே கட்டியிருந்தார். புருஷவாக்கத்தில் அந்த சந்தில் இருந்த சிறு வீட்டுக்குள்ளே சிரமப்பட்டு வளைய வந்த அவன் தாய் இந்த வீட்டை பார்த்தால் கட்டாயம் மகிழ்ந்து போய் விடுவாங்க. எண்ணியபடி கதவை திறந்து கொண்டு உள்ளே சென்ற அறைகளை நோட்டமிட்டான். உடனே வந்து ஒரு குடும்பம் குடியேறி வாழ வேண்டிய எல்லா வசதிகளையும் அவர்கள் செய்து கொடுத்திருந்தனர். அவனுக்கு மிகவும் திருப்தியாக இருந்தது. தணிகாச்சலம் பெட்டியை இறக்கி கீழே வைத்துவிட்டு தோட்டத்திற்கு ஓடி கிணற்றிலே இருந்து தண்ணீரை இறைத்து ஓர் இரும்பு குடத்திலே நிரப்பி தூக்கி கொண்டு வந்தான். குளியலறையில் இருந்த பிளாஸ்டிக் வாளியில் தண்ணீரை ஊற்றிவிட்டு கதவை தாள் போட்டுக்கிட்டு குளியுங்கோ, அதுக்குள்ளே நான் பெரிய ஐயா வீட்டுக்கு போய்விட்டு ஓடியாரேன் என்றான். பதிலுக்கு காத்திராமல் அவன் ஒரே ஓட்டமாக தென்னந்தோப்புக்குள்ளே மறைந்து போனான். பையனின் சுறுசுறுப்பை வியந்தபடி சண்முகம் கதவை தாளிட்டு கொண்டு சோப்பு பெட்டி துவாலை சகிதம் குளியலறைக்குள் புகுந்தான். பிரயாண களைப்பு தீர சில்லென்று உடலை தாக்கிய பச்சை தண்ணீரை முகந்து தலையில் ஊற்றி குளித்து முடித்தான். கையோடு கொண்டு வந்த மாற்று வெட்டியும் சட்டையும் அணிந்து கொண்டு தலையை தூற்றியபடி வாயில் பக்கம் வந்து ஏற்றி பார்த்தான். தணிகாச்சலம் ஒரு கையில் டிஃபன் செட்டும் ஓர் இலை சுருளும் மற்றொரு கையில் பிளாஸ்குமாக ஓடி வந்து கொண்டிருந்தான். பெரிய ஐயா வீட்டு அம்மா கொடுத்து அனுப்பினாங்க. சூடாக இருக்கு. மூச்சு இருந்தது அவனுக்கு. சாப்பாட்டு அறையிலே போடப்பட்டிருந்த சிறிய மேசை மீது இலையை பரப்பி டிஃபன் செட்டில் இருந்த உப்மாவை எடுத்து வைத்து சட்னியுடன் பரிமாறினான். பையன் டம்ளரில் காப்பியை நிறைத்து அருகே வைத்துவிட்டு ஒதுகுப்புறமாக கைகளை கட்டி கொண்டு பணிவாக நின்றான். சண்முகத்திற்கு நல்ல பசி. உப்மா வயலிலே ஒரு வாய் போட்டு கொண்டவனின் பார்வை பையன் மீது பட்டது. விழுக முடியாத உப்மா தொண்டையிலேயே நின்றுவிட்டது. தணிகாச்சலமும் இன்னும் பட்னியாகத்தான் இருந்தான் என்று சோர்ந்த அவன் முகமும் உணவை கண்டதும் பளபளத்த கண்களும் சொல்லின. சண்முகத்திற்கு பரிதாபமாக இருந்தது. பசியோடு ஒரு சிறுவன் எதிரே நிற்க அள்ளி அள்ளி உப்மாவை வாயில் திணித்து கொள்ள அவன் என மிருகமா? அந்த ஏழை சிறுவனின் ஏக்க பார்வை அவன் வயிற்றை பிசைந்தது. இந்தா தணிகை, இப்படி உட்கார்.
நீயும் ஒரு பிடி சாப்பிடு. உபசரித்தபடி டிஃபன் பாத்திரத்தை மேசை ஓரத்தில் நகர்த்திய போது பையன் பயத்துடன் பின்வாங்கி தள்ளி நின்று கொண்டான். அதெல்லாம் ரொம்ப தப்பு டாக்டர் ஐயா. சாப்பிட்டு மிச்சம் இது ஏதாச்சும் இருந்தா எடுத்துக்கிறேன், இல்லாட்டி வேண்டாங்க, பிடிவாதமாக மறுத்துவிட்டான். சிறிது மட்டுமே உப்மாவை சாப்பிட்டு விட்டு காஃபியை பருகினான் சண்முகம். நான் முடிச்சிட்டேன், மீதியை நீ எடுத்துக்கிட்டு பாத்திரங்களை சுத்தப்படுத்திட்டு போதும். அப்படியே அந்த பெரிய ஐயா வீட்டு அம்மாவுக்கு என் நன்றியையும் சொல்லிவிடு. உத்தரவிட்டபடி கையை கழுவி துண்டிலில் துடைத்தபடி வராந்தாவில் வந்து நின்றான். மருத்துவமனை சற்று மேட்டுப்பாங்கான இடத்திலே கட்டப்பட்டு இருந்தது. வராந்தாவிலே நின்று பார்த்தபோது தென்னந்தோப்பை தாண்டி கொண்டு தெரிந்த வாய்க்காலும் அதற்கு அப்பால் விரிந்து கிடந்த பசிய வயல்களும் மாலை நேரத்து மஞ்சள் வெயிலில் மயக்கத்தை கொடுத்தன. அது சமயம் புழுதியை கிளப்பி கொண்டு வந்த வெள்ளை நிற ஃபியட் கார் அந்த வீட்டு வாசலில் நின்றது. திகைப்புடன் திரும்பினான் அவன். பட்டு ஜிப்பா மீது சரிக அங்கோஸ்திரம் புரள கம்பீரமான மனிதர் ஒருவர் அதில் இருந்து இறங்கினார். அவரை பின்தொடர்ந்து கட்டு மீசை அசாமி, கையில் ஒரு பெரிய ரோஜா பூ மாலை. அவர்களுக்கு பின்னால் துண்டை இடையிலே வேட்டி மீது இருக்க கட்டிக்கொண்டு கைகளை குவித்தபடி பணிவான நிலையில் இன்னும் 2 பேர் தொடர்ந்தனர். வணக்கம், உங்கள் வரவு நல்வரவாகட்டும். கைகளை குவித்த மனிதனின் விரல்களில் மின்னிய வைர மோதிரங்கள் சொல்லாமலே அவரை அவனுக்கு அறிமுகப்படுத்தி விட்டன. கொடைவள்ளல் சதானந்தம் அவனை வரவேற்க அங்கே வந்திருந்தார். பையன் குறிப்பிட்ட பெரிய ஐயா அவர்தான். புரிந்து கொண்டு விட்டான். அவன் வணக்கம் லேசாக முறிவளித்தபடி கும்பிட்டான். பிரயாணம் சுகமாகத்தானே இருந்தது? விசாரித்தபடி வந்த சதானந்தம் ரோஜா பூ மாலையை வாங்கி அவன் கழுத்திலே அணிவித்தார். உங்கள் வரவால் இந்த கிராமம் ரொம்ப சுகப்பட போகிறது. எங்களுக்கெல்லாம் மெத்த மகிழ்ச்சி, சொல்லிவிட்டு கூட வந்தவர்களையும் தம்மையும் அறிமுகப்படுத்தி கொண்டார். எல்லோரும் முன்னரையில் அமர்ந்து கொண்டனர். ஆஸ்பத்திரியின் திறப்பு விழா நடக்க இன்னும் சில நாளே இருக்கிறது. அப்போது இந்த கிராமத்தின் சார்பில் உங்களுக்கு பெரிய விருந்து கொடுக்க தீர்மானமாகி இருக்கிறது. உங்கள் குடும்பத்தை அழைத்து வந்து நீங்கள் இங்கே வசிக்க தொடங்கும் வரை எங்கள் வீட்டிலிருந்து தினசரி உங்களுக்கு சாப்பாடு அனுப்ப ஏற்பாடாகி இருக்கிறது. ஆனால் இன்று இரவு சாப்பாட்டுக்கு நீங்கள் எங்கள் வீட்டுக்கு வந்து எங்களுடன் கலந்து கொள்ள வேணும் என்பது என் மனைவியின் வேண்டுகோள் என்றார் சதானந்தம். கொஞ்சம் மூச்சு வாங்கி கொண்டு அவர் தொடர்ந்தார். முதலாக உங்களுக்கு எங்கள் வீட்டில் விருந்து. அத்துடன் முதலாக நீங்கள் உங்கள் வைத்திய தொழிலை எங்கள் வீட்டில்தான் தொடங்க போகிறீங்க. சதானந்தம் சிரித்தார். சண்முகம் வியப்புடன் அவரை பார்த்தான். பஸ் நிலையத்திற்கு நான் நேரே வந்து உங்களை காரில் அழைத்து வர திட்டமிட்டிருந்தேன். அதற்குள் வீட்டில் ஒரு அசம்பாவிதம் நடந்துவிட்டது. என் மகன் ஏணியிலிருந்து விழுந்து விட்டான். வலப்புற தொடையில் நல்ல அடி. எழுந்திருக்க முடியாமல் படுத்து கிடக்கிறான். எங்களுக்கெல்லாம் கவலையாகிவிட்டது. அதனால் வர முடியவில்லை. அடடா, முதலில் நான் உங்கள் மகனை கவனிக்க வேண்டுமே. புறப்படுங்கள். பரபரப்புடன் சண்முகம் எழுந்து மருந்து பெட்டியை தூக்கி கொண்டான். நெடுஞ்சாலையில் இருந்து பிரிந்த ஒரு கிளை சாலைக்குள் கார் புகுந்து மதில் சுவர் சூழ்ந்த பெரிய தோட்டத்திற்குள் ஓர் அரண்மனை போன்று காணப்பட்ட பெரிய வீட்டின் முன் வந்து நின்றது. பிரமிப்புடன் படிகள் மீது ஏறி சலவைக்கல் பரவிய பெரிய வராந்தாவிற்குள் சண்முகம் வருமுன் கூப்பென்று வீசிய சென்றின் மனமும் புடவின் சர்சர்ப்பு ஓசையும் அவனை நிமிர்ந்து பார்க்க செய்தன. உதட்டு சாயமும் ஒப்பனையுமாக உயரமாக நின்ற அந்த பட்டு சேலைக்காரியா அவர் மனைவி? அவனுக்கு தாங்க முடியாத வியப்பு. வாங்க டாக்டர். வணக்கம். பட்கள் பளிச்சிட சாயம் சீத்தீட்டிய உதடுகளை முன்ன வரவேற்ற அவள் பின்னால் காயமடைந்து படுத்து கிடந்த அவர் மகனை காண விரைந்தான். விரிவான படுக்கையறை நடுவே கிடந்த பஞ்சு மெத்தை மீது முழுகியபடி கிடந்தான் சுந்தரம். அடிப்பட்ட காலை பரிசோதித்த சண்முகம் அருகில் குனிந்த போது அவன் போட்ட கூச்சல், அம்மா பயமா இருக்கு, நீங்க கிட்டக்க வந்து நில்லுங்க. டாக்டர் ஊசி போடுவாரா? மாட்டேன். அவன் ஒரேடியாக காட்டுக்கத்தலாக கூப்பாடு போட்டதை கண்ட சண்முகம் அதிர்ந்து போனான். தாயை போன்ற முகச்சாயல், கம்பீரமான தோற்றம், சற்று பருமனான உடல். ஆனால் வாயை திறந்தால் சுத்தமாக்கு பயலாக இருக்கிறானே. அடக்கடவளே! அவனுக்கு வியப்பிற்கு மேல் வியப்பு. பரிசோதனையில் எலும்பு முறிவு ஏதும் இல்லை. வெறும் அடி என்று தெரிந்ததும் வலியும் வீக்கமும் குறைய அவனை பிடித்து கொண்டு ஊசி மருந்து தோல் பட்டியில் ஏற்றினான் சண்முகம். பிறகு அறையை விட்டு வெளியே வந்தவன் தாழ்வாரத்தின் ஓரமாக இருந்த பீங்கான் தொட்டில் கையை கழுவிக்கொள்ள சென்ற போது திடுக்கிட்டு போனான். அருகில் இருந்த அறையிலிருந்து வெளிப்பட்ட அவளும் திகைப்புடன் அவனை பார்த்து நின்று விட்டாள். நீங்கள் இந்த வீட்டை சேர்ந்தவங்களா? அவன் கேட்டு முடிக்கும் முன் பின்னால் காலடி ஓசை கேட்டது. கம்மென்று சென்றின் மனம் முகத்தை தாக்கியது.
வேணி உங்களுக்கு முன்னமே தெரியுமா? கேட்ட தாராவின் குரல் காரமாக ஒலித்தது. முகம் சிவந்து போனான் சண்முகம். நெஞ்சிலே ஒரு படபடப்பு, உடல் முழுவதிலும் ஓர் இன்ப சிலிர்ப்பு. ஓர கண்ணால் மீண்டும் வேணியை பார்த்தபடியே கைகளை கழுவி கொண்டான். இவங்க நான் வந்த பஸ்ஸில் பிரயாணம் செய்தாங்க. சொல்லி முடிப்பதற்குள் அவன் மூச்சை நின்றுவிடும் போன்ற ஒரு இன்ப உணர்வில் துடித்து போய்விட்டான். அவனுக்கே அவன் நிலை அதிசயமாக இருந்தது. அத்தியாயம் 4. பொழுது அமர இன்னும் நேரம் அதிகம் இருந்தது. பிள்ளையின் தோலை பற்றி கொண்டு ஸ்கூட்டரில் வந்து ஷேக்தாவூத் வீட்டின் வாயில் முன்னால் இறங்கினார். பிள்ளை வண்டியை நிறுத்தி பூட்டிவிட்டு அவரை தொடர்ந்தான். கதவு திறந்து கிடந்தது. பாத்திரங்களை முற்றத்தில் துளைக்கி கொண்டிருந்த பெண்மணி நிமிர்ந்தாள். வியப்புடன் அவர்களை பார்த்தபடி அவசரமாக கைகளை கழுவி கொண்டாள். முற்றத்தில் கொடியில் தொங்கிய துண்டில் கைகளை துடைத்துவிட்டு முதுகின் மீது நழுவி விழுந்த கூந்தல் முடிச்சு அவிழ்த்தி மீண்டும் இறுக்கமாக முடிந்து கொண்டாள். புடவை தலைப்பு ஒழுங்காக வலக்கையை மறைக்க இழுத்து போர்த்தி கொண்டாள். வாங்க அண்ணன், அத்தி பூத்தா போல இந்த பக்கம் உபசாரமாக வரவேற்றாள். கூடத்தில் கிடந்த நாட்காலிகளை பரபரப்போடு ஒழுங்காக இழுத்து போட்டாள் அவள். கார்த்திக் வரலையா தங்கச்சி? உடம்புக்கு முடியாமல் இருந்தேன்னு கேள்விப்பட்டேன். சுற்றுமுற்றும் பார்த்து பெருமூச்சு விட்டார். பொங்கலுக்கு வெள்ளை அடித்தது. அதுக்கு மேலே கூடத்து பக்கம் சிமெண்ட் போட்டு ஒழுங்கு செய்ய கையிலே ஓட்டமில்லை. விளக்கம் கொடுத்தாள் அவள். அத்தனை பெரிய ஆஸ்பத்திரி கட்டடம் முடிஞ்சது. ஷேக்தாவூத் மன உளைச்சலுடன் நாட்காலியில் அமர்ந்தார். அவள் தாழ்வாரத்திலே தூண் வாரமாக நின்று கொண்டிருந்தாள். எங்கள் மாமனார் தமது உயிரிலே வச்சுட்டு போயிருந்த ஒரு நிபந்தனைங்க. இல்லாட்டி பணத்தை அப்படி வாரி இறைக்க தாரா விட்டிருப்பாளா? எல்லாம் தெரிஞ்ச நீங்களே கேட்குறீங்களே. கார்த்தி வந்துடுற நேரம் கூறிவிட்டு திரும்பினாள். உள்ளே நுழைந்த இன்னொருவனை கண்டு அவளுக்கு தூக்கி வாரி போட்டது. அருமை மீசை ஒடுசலாக இருந்த பிள்ளை வாட்டு சாட்டமாக செக்கச்செவேல் என்று எப்படி கடும் காளையாக வளர்ந்து விட்டான். அட தம்பி இஸ்மாயில் திரும்பி வந்திருக்கேன்னு கேள்விப்பட்டு நின்றாள் ஆனந்தத்துடன். 1 மாதத்துக்கு மேலே ஆகுது தங்கச்சி. உடனே உன்னை பார்த்துருக்கணும். நாகப்பட்டினத்தில் என் சகலபாடி வீட்டுக்கு 2 வாரம் போயிருந்தான். கும்பகோணத்தில் என் இன்னொரு சின்ன மாமன் வீடு இருக்குது. அங்கே கொஞ்சம் இருந்தான். அப்போ மறுபடியும் துபாய்க்கு கிளம்பிட்டுருக்கான். அதுக்கு முன்னே இந்த அத்தையை பார்த்து கும்பிட்டு ஆசி வாங்கிக்கிட்டு போகணுமாம். ஒரு தட்டை எடுத்துட்டு வா. அவர் பேசிக்கொண்டே போனார். என்னத்துக்கு அண்ணன்? விளங்காமல் கேட்டபடி உள்ளே இருந்து பித்தளை தட்டு ஒன்றை எடுத்து வந்து வைத்தாள். பையில் கொண்டிருந்த வெற்றிலைப்பாக்கு பழங்கள் மீது ஒரு பட்டு சேலையும் ரூபியா வாயில் ரவிக்கி துண்டும் டெர்லின் சட்டையும் எடுத்து தட்டில் வைத்தார். கார்த்திக்கு வெளியூரில் வாங்கின சட்டை. நீ அந்த ஊர் வெளிசு புடவைகளை காட்ட மாட்டேன்னு பையனுக்கு தெரியும். ரவிக்கு துண்டு மட்டும் அங்கேருந்து வாங்கியாந்தான். கும்பகோணத்திலிருந்து பட்டு சேலை வாங்கிட்டு வந்திருக்கான். முதலில் தான் சம்பாதிச்ச பணத்திலே அத்தைக்கு பட்டு சேலை பரிசா வாங்கிட்டு வந்திருக்கான். மறுக்காமல் எடுத்துக்கோமா. பொன்மணியின் கண்கள் கலங்கின. நெஞ்சில் ஆனந்தம் பொங்கி புரண்டது. அத்தை சீரும் சிறப்புமாக வாழறானா? இதெல்லாம் வாங்கிட்டு வந்திருக்கான். சிறப்பாகத்தான் நீ வாழற தங்கச்சி. எங்கள் எல்லோருக்கும் உன்னை பற்றி எப்போவுமே பெருமைதான். எடுத்துக்கோமா. குழந்தை தன் பட்டு கையால் சம்பாதிச்சு வாங்கின சேலை. உன்னை என் சிநேகிதன் ஒதுக்கி வச்சுட்டானே ஒழிய எங்கள் குடும்பத்தில் யாரும் உன்னை ஒதுக்கவே இல்லை. நாகப்பட்டினத்திலே கட்டி கொடுத்திருக்கிற என் மவள் கத்தீஜா கூட உன்னை பற்றி ரொம்ப விசாரிச்சுதாம். கண்களை துடைத்து கொண்டு தட்டை எடுத்துக்கொண்டாள். கதீஜா நல்லா இருக்காளா? எத்தனை பசங்க? நல்லா இருக்கா. 3 பிள்ளைங்க, சிரித்தார் அவர். அத்தை என்றபடி தன்னை வணங்கி எழுந்த இஸ்மாயிலை 100 ஆண்டு காலம் நோய் நொடி இல்லாமல் வசதியாக நல்லா இருக்கணும் என்று வாழ்த்தினாள் அவள். உட்காரு. அவளது உபசரிப்பில் முகம் சிவந்து வெட்கத்துடன் உடலை குறுக்கியபடி இஸ்மாயில் நாட்காலியை எதிர்ப்புறமாக இழுத்து போட்டு அமர்ந்தான். சூடான பாலை டம்ளரில் ஆர்த்து எடுத்து கொண்டு வந்து முக்காலி மீது வைத்தாள் அவள். சாப்பிடு. உன்னை கூப்பிட்டு விருந்து வைக்கணும்னு கார்த்தி சொல்லிட்டு இருந்தான். எனக்கு திடீர்னு உடம்புக்கு முடியாமல் போயிட்டது. வருத்தமாக கூறினாள். நானும் வந்து பார்க்கலாம்னு நினைப்பேன். வீணா யாராவது ஏதாச்சும் பேச போகிறாங்கன்னு கவலை. வாசல் வழியாக போகும்போது உள்ளே எட்டி பார்க்காமல் மனசிலே நினச்சிக்கிட்டு போகிறதுண்டு தங்கச்சி என்றார் ஷேக்தாவூத். இப்போ எல்லோரும் என்னை நல்லா புரிஞ்சுக்கிட்டாங்கன்னு. ஆரம்பத்தில் தான் அவர் கோர்ட்டு ஏறி என் மானத்தை குலைச்சப்ப ஊர் கூட அவரை நம்பிட்டுது.
ஆனால் காலம் உண்மையை உலகத்துக்கு புலப்பட செய்திட்டது. அதனால் இப்போ இந்த வட்டாரத்து மக்கள் என்னை ரொம்ப மதிச்சு நடத்துகிறாங்க. கார்த்தியும் பெரியவன் ஆயிட்டான், வேலை பார்க்குறான். அவனுக்கும் மதிப்பு தெரியும். நீ ஒரு நெருப்புன்னு எங்களுக்கே தெரியும். என் சிநேகிதன் சதானந்தத்துக்கே தெரியும். எல்லாம் இளையவள் கிட்ட ஏற்பட்ட மயக்கம். உன்னை சீரழிக்கணும்னு தோணிட்டது. ஆனால் உண்மைத்தான். அம்மா முடிவில் வெற்றி பெறும். அதை நிரூபிச்சிட்ட. 5 வயசு குழந்தையோட அனாதையாக வந்த. 4 பசுமாட்டை வாங்கி கட்டிக்கிட்டு பால் விற்று மானத்தோடு வாழ்ந்து மகனை படிக்க வச்சு உன்னை நினைக்கும் போதே மனசு பெருமையிலே பொங்கி போகுது. என் சிநேகிதன் செஞ்ச கொடுமையை நினைச்சா கொதிச்சு போகுது. ஊரார் மனசுக்கும் உங்கள் மனசுக்கும் உண்மை தெரிஞ்சிருந்தா அதுவே போதும் அண்ணே. என் காலம் ஓடிட்டது. இனிமே கார்த்திகைக்கு ஒரு கல்யாணம் கட்டி வச்சுட்டா. அவள் பேச முடியாமல் திணறினாள். அல்லாஹ் கருணையால் எல்லாம் நல்லபடியாக நடக்கும் தங்கச்சி, கவலைப்படாதமே என்றார் அவர் ஆதரவாக. வெள்ளிக்கிழமை சாரேச்சை கோயிலுக்கு போயிருந்தேன். தீபாரதனை முடிஞ்சது. ஜோதியை வணங்கிக்கிட்டு திரும்பினேன். வணக்கமான நம்ம தமிழ் பண்டிதர் விநாயகம் சொன்னார். கோயில் சன்னிதானத்தில் கடவுளை தவிர மனுஷங்களை வணங்குறது சரியில்லைன்னு உங்களுக்கு தெரியாதா ஐயான்னு கேட்டுட்டேன். சிரிப்பு வந்துட்டுது. அதுக்கு அவர் என்ன சொன்னார் தெரியுமா? மஞ்சளும் குங்குமமாக துளங்குற உன் முகத்தை பார்த்ததும் குழந்தை கர்ப்பகிரகத்துக்குள்ளே கல்லா நிற்கிற அந்த தம்பாலே பெண்ணாக வந்துட்டது போல ஒரு திகைப்பு ஏற்பட்டுதம்மா. என்னை அறியாமல் கையெடுத்து கும்பிட்டேன். அதில் தவறு எதுவும் இல்லைன்னு விளக்கம் சொன்னார். அதை கேட்டு என் உடம்பை சீர்த்தி போச்சு. மற்றவங்க கண்ணுக்கு பரிசுத்தமாக படுற நான் என் புருஷன் கண்ணுக்கே பெரிய பாவியா அந்த கோர்ட்டில் நின்னேனே. அதை நினச்சிட்டேன் அண்ணன். அவள் திடீரென்று விம்மினாள். தங்கச்சி அழாதம்மா. சதானந்தன் இப்போ ரொம்ப மாறிட்டான். உன்னை பற்றி சதா வருத்தப்படுறான். காலம் மாறும் அம்மா என்று கூறிக்கொண்டே தமது சட்டப்பையில் இருந்த ஒரு பர்ஸை எடுத்தார். உண்மையை பூரா சொல்லிடுறேன், கோச்சிக்காதே தங்கச்சி. இஸ்மாயில் உன்கிட்ட ஊருக்கு போகிறதே இங்கே வந்து சொல்லிக்கணும்னு ஆசைப்பட்டான். அதோடு சதானந்தம் இந்த பணத்தை உன்கிட்ட கொடுத்துட்டு வர சொல்லி பிடிவாதம் பிடிச்சதாலே வந்தேன். மறுக்கப்படாது. அவன் கொடுத்தா வாங்க மாட்டேங்கிறியாம். ரொம்ப வேதனைப்பட்டான். வாங்கினா நான் ரொம்ப வேதனைப்படுவேனே. வேண்டாமண்ண, கார்த்திக் கோச்சிப்பான். எடுத்துக்கோமா. 1000 ரூபாய் உன் செலவுக்கு நான் அனுப்பியிருக்கான். கோடி ரூபாய் ஆனாலும் கையால் தொடமாட்டேன். அன்னைக்கு நான் எடுத்துக்கிட்ட முடிவை இப்போ மாற்றிட முடியுமா? சொல்லுங்க அண்ணே. ரொம்ப திட மனசுமா உனக்கு? நீ வாங்க மாட்டேன்ட்டு அவன்கிட்டே திருப்பிடுறேன். ஒன்று கேட்கிறேன். முடிக்காமல் பால் டம்ளரை எடுத்து பருகினார். துண்டில் வாயை துடைத்தார். கார்த்தி வரத்துக்கு முன்னாலே அதையும் சொல்லிடுறேன். கொஞ்சம் காலமாக சதானந்துக்கு மனசுலே ஒரு திகில் வந்து குடிக்கொண்டிருக்கு. மூத்தவள் மகனால் தன் உயிருக்கு ஆபத்து ஏற்படும்னு ஒரு கலக்கம். பொன்மணி திடீரென்று சிரித்து விட்டாள். தான் பெத்த பிள்ளையை கண்டா தகப்பனே பயப்படுகிறாரே. அதை நினச்சா வெக்கமாக இருக்குது, வருத்தமாயும் இருக்குது. அண்ணன், என் மகன் கோவக்காரன், ரோஷக்காரன், மானத்துக்கு அஞ்சுறவன். ஆனால் சத்தியத்துக்கு கட்டுப்பட்டுவன். 10 மாதம் சுமந்து பெற்ற தாயின் குங்குமத்தை அழிச்சு பார்க்குற அளவுக்கு அவன் மட்டமான போக்கிரி இல்லை. அதை அவருக்கு புரிய வைங்க. அது சமயம் வாயிலில் சைக்கிள் மணி ஓசை கேட்டதும் கார்த்தியே வந்துட்டான் போல இருக்குதே மகிழ்ச்சியுடன் கூறிவிட்டு வாயில் பக்கம் விரைந்தாள். திண்ணை மீது அவன் வைத்த பையை தூக்கி கொண்டு முன்னால் உள்ளே வந்தாள். பெரியதொரு நோட்டு புத்தக கட்டுடன் மகன் அவளை பின்தொடர்ந்தான். யாரு? தாவூத் மாமாவா? அடட, இஸ்மாயிலும் வந்திருந்தானா? மகிழ்ச்சியுடன் ஆர்ப்பரித்தாள். கண் கொட்டாது சிறிது நேரம் அவனை பார்த்தார். சதானந்தத்தை உரித்து கொண்டு வந்த தோற்றம், தாயின் பொன்னிற கலை பொருந்திய முகம், ஒலிக்கும் கண்கள். இந்த பிள்ளையோடு வாழ குடிப்பனை இல்லாத பாவி. நண்பனை மனத்திற்குள்ளே சாடினார். எழுந்து வந்த கார்த்தியை பெற்ற பிள்ளையை கண்டுவிட்ட பாசத்தோடு தழுவி கொண்டார். அல்லாஹ் உனக்கு அருள்வாரப்பா. கொஞ்ச நேரம் பேசிவிட்டு அவர்கள் புறப்பட்டு சென்றனர். மகனுக்கு காஃபி பலகாரம் கொடுத்து முடித்த பின் பொன்மணி மெல்ல சொன்னாள். கார்த்தி, மத்தியானத்திலிருந்து தாங்க முடியாத வயிற்று வலிப்பா. மருந்து ஏதாச்சும் வாங்கிட்டு வரியா? கார்த்தி பதறி போனான். ஏமா முன்னாமையே சொல்லலை? களைச்சி போய் வந்திருக்க. ஏதாச்சும் சாப்பிட்ட பிறகு சொல்லுவோம்னு இருந்துட்டேன். நோயின் வேதனையோடைவா அவங்கக்கிட்ட பேசிகிட்டு இருந்தீங்க? எத்தனை வேதனைகளை பொறுத்த கட்டை. அதனால் பேசிக்கிட்டு இருந்தேன். நேரமாக வலி அதிகமாயிட்டது. இப்போ பொறுக்க முடியலை. துவண்டு போய் தரையில் உட்கார்ந்து விட்டாள் அவள். அவசரமாக கையை கழுவி கொண்டு வாயிலுக்கு விரைந்தான் அவன். விளக்கை ஏற்றிவிட்டு
வைத்திய புத்தகம் ஒன்றை பிரித்து வைத்துக்கொண்டு உட்கார்ந்தான் டாக்டர் சண்முகம். விழாவுக்கு இன்னும் சில நாள் இருந்தது. அது முடிந்ததும் சென்னைக்கு போய் தன் தாயாரையும் தங்கையையும் அழைத்து வர வேண்டும். பல பல கவலைகள். புத்தகத்தில் மனம் பதியவில்லை. கதவு வேகமாக இடிபட்டது. வெளியே நின்றிருந்த வாலிபனை எங்கேயோ பார்த்த நினைவு. யார் அவன்? என் தாயாருக்கு தாங்க முடியாத வயிற்று வலி. பவளாமைக்கு ஆஸ்பத்திரிக்கு வரப்போகிற டாக்டர் நீங்கள் தானே? தெரியும். கொஞ்சம் அவசரமாக வர முடியுமா? பக்கத்து கிராமம். வாடகை சைக்கிள் பேசி எடுத்துக்கிட்டு வந்திருக்கேன். நீங்கள் என் சைக்கிள்லேயே வரலாம். அவன் பதறினான். வரேன். தேவையான எல்லா மருந்தும் கைவசம் இல்லை. எனக்கு சைக்கிள் விட தெரியும். ஆமாம், உன்னை எங்கேயோ பார்த்திருக்கிறேனே. என்னை பார்த்திருக்க முடியாது. இங்கே வளைய வரும் பணக்கார உலகத்துக்கே அப்பாற்பட்டவன் நான். அவன் குரலில் கசப்பு. சண்முகம் அவசரமாக பையை தோளில் மாட்டிக்கொண்டு கதவை பூட்டிவிட்டு கிளம்பினான். வந்த 2வது நாளில் எனது கேஸ். சண்முகம் புன்னகைத்தான். எங்கள் அம்மா தான் உங்கள் முதல் கேஸ்ன்னு நினைச்சேன், சிரித்தான் கார்த்தி. திருவாளர் சதானந்தத்தின் மோகன் சுந்தரம் தான் என் முதல் கேஸ். சண்முகம் மீண்டும் சிரித்தான். வாழ்க்கையில்தான் போட்டி. நோய் ஆகிறதுல கூட என் கூட போட்டியா? உறக்க அவன் சொன்னபோது அவன் முகத்திலே கப்பி நின்ற வெறுப்பு சண்முகத்தை கலவரப்படுத்தியது. அமைதியாக தெரியும் இந்த கிராமத்தில் பலவித புகைச்சலா, கட்சிகள், பிளவுகள், என்னவெல்லாமோ முதலாக அவனது மனசில் கவலை தலை நீட்டியது.